இஸ்லாமிய சகோதரர்களை கிழக்கு மாகாண ஆளுநராக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார்களாம். கிழக்கு மாகாணம் எங்களது தமிழ் இளைஞர்கள் உயிரை உடலை மண்ணுக்கும் இரத்தத்தினை ஆகுதியாக்கி இந்த மண்ணில் ஒரு சமாதானம் நிலவ வேண்டும், இந்த மண்ணில் மாற்றம் பெற வேண்டும், தமிழர்கள் தலைமிந்து வாழ வேண்டும் என்கின்ற உணர்வோடு போராடி இன்று அபயங்களை இழந்து கைகளை இழந்து கால்களை இழந்து குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற போதும் எங்களது கிழக்கு மாகாணம் எங்களுக்குரியது. கிழக்கு மாகாணத்தை ஆள்வது தமிழாக இருக்க வேண்டும், அதுவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நமது நாட்டின் மிக முக்கியமான தீர்மானத்தை எடுக்கின்ற இந்த நாட்டை ஆளுகின்ற தலைவரை தீர்மானிக்கின்ற பொறுப்புமிக்க சூழலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக பிரம்மாண்டமாக மட்டக்களப்பில் கல்லடி சிவானந்தா விளையாட்டுக் கழக விளையாட்டு தேசிய மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சார கூட்டமானது நாட்டின் தலைவராக நாட்டை ஆளக்கூடிய வல்லமை மிக்கவராக ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்கின்ற இந்த கூட்டத்தில் தலைமையுரை ஆற்றுவதனையிட்டு பெருமை அடைகின்றேன். நான் வருகின்ற போது எனது மிக நெருங்கிய நண்பர் காத்தான்குடியின் பிரபல பக்தர் அவர்கள் கேட்டார், கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் அவருடன் இந்த கட்சிக்கும் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்தினீர்கள். நாமல் ராஜபக்ஷ அவர்கள் உங்களது நண்பர், கௌரவ பிள்ளையான் அவர்களின் நண்பர். ஆனால் இம்முறை ஏன் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிரச்சார கூட்டத்தை நடத்துகின்றீர்கள்? யாரும் முன்வர முன்பு உங்களது தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு வழங்கி வெளியிட்டிருந்தார் என்று கேட்டிருந்தார். நல்ல கேள்வி. அதற்கு தெளிவான பதிலினை அவரிடமும் சொல்லியிருந்தேன், இங்கும் சொல்ல வேண்டும். 2008ஆம் வருடம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது கிழக்கு மாகாணத்தை கைப்பற்றி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் கிழக்கின் முதலமைச்சராக கிழக்கு மாகாணத்தில் யுத்தம் மௌனிக்கப்பட்டு கிழக்கு தமிழர்கள் அனாதரவாக அரசியல் அதிகாரத்திற்காக மாற்று சமூகத்திடம் மண்டியிட்ட போது குழிவிழுந்த கன்னத்துடனும் சுருங்கிய வயிற்றுடனும் கண்களில் எதிர்காலத்தை எண்ணி தவித்துக் கொண்டிருந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு மீகானாக வந்து எவ்வாறு கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் எங்களுக்கென்று அரசியல் தலைமை இருக்கின்றது, கிழக்கு தமிழர்கள் எங்கு ஒடுக்கப்பட்டாலும் குரல் கொடுக்க பிள்ளையான் இருக்கின்றார் என்கின்ற நிலைமையை ஏற்படுத்தி கிழக்கு மக்களின் அரசியல் அதிகார இருப்பை மீட்டெடுத்தாரோ, அதே போன்று இன்று நாடு பொருளாதார நெருக்கடியில் வாடுகின்ற போது கேஸுக்காக எரிபொருளுக்காக நாளாந்தம் வாழ்வாதாரத்திற்காக மக்கள் அல்லல் பட்டுக் கொண்டிருந்த போது அந்த மக்களை மீட்டெடுத்த தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அவர்களுக்காக ஆதரவு தெரிவிக்கின்றோம். நாங்கள் இன்றும் சொல்கின்றோம், என்றும் சொல்வோம், மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நண்பர், நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நண்பர். நண்பருக்காக நாங்கள் வாக்கு கேட்க வேண்டிய தேவையில்லை. அன்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இணைந்து இனக்காட்சி நடத்திய போது கிழக்கு மாகாணத்தில் பார்க்கின்ற பக்கங்களில் எல்லாம் வீதிகளையும் வீடுகளையும் மலசல கூடங்களையும் பாதைகளையும் புனரமைத்து கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் இனக்காட்சியில் மிக உன்னதமான பணியை மக்களுக்கு வழங்கியிருந்தார். ஆனால் இன்று நாடு எதிர்நோக்கின்ற நிலைமையில் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக வாக்கு கேட்பதற்கு அப்பால் இந்த நாட்டிற்கு நல்லதொரு தலைவர் தேவை,
தற்காலத்தில் இந்த நாட்டை ஆளக்கூடிய சர்வதேச கொள்கையுடன் இணங்கி நடக்கக்கூடிய இந்த நாட்டில் மக்களின் வறுமையினை போக்கக்கூடிய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்தான். அதனை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சரியாக செய்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அரசியல் ஆசனத்திற்காக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினை கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் ஆரம்பிக்கவில்லை. நொந்து போயிருக்கின்ற, வேதனையில் வாடிக்கொண்டிருக்கின்ற, யுத்தத்தின் விளிம்பிலிருந்து மீள தவித்துக் கொண்டிருக்கின்ற எமது கிழக்கு தமிழர்களையும் கிழக்கு தமிழச்சிகளையும் தலைமிந்து வாழ வைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி. எமது மக்கள் பசியுடன் வாடிக்கொண்டிருக்க, எமது மக்கள் அல்லற்பட்டுக் கொண்டிருக்க, எமது மக்கள் அடுத்த வேளை உணவுக்காக கையேந்தி கொண்டிருக்க, வீடு இல்லை, வீதிகள் இல்லை, மலசல கூடம் இல்லை, குடிநீர் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்க, சொகுசாக அரியாசனத்தை அலங்கரித்துக் கொண்டு குளிரூட்டப்பட்ட வாகனத்தில் செல்பவர் அல்ல எங்களது பிள்ளையாளர் அவர்கள். எமது மக்களுக்காக தீர்க்கமான முடிவெடுத்தார். நல்லாட்சியிலே சொன்னோம், மைத்திரிபால சிறிசேனாவுக்கு வாக்களிக்காதீங்க என்று சொன்னோம். கேட்கல. வாக்களித்ததன் விளைவு ஏப்ரல் குண்டுவெடிப்பு. இன்று சொல்கின்றோம், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சொல்லி இருக்கின்றது, சஜித்தையாவிடம் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்கின்றார்களாம். நாடு வங்குரோத்தில் இருந்த போது, நாட்டை பொறுப்பெடுங்கள் என்ற போது கங்கணம் கட்டி ஓடியவர்கள் எல்லாம் இன்று நாட்டை தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். தொடர்பாக எனக்கு பின்னால் அழகாக பேசுவார்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்தால் இஸ்லாமிய சகோதரர்களை கிழக்கு மாகாண ஆளுநராக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார்களாம். கிழக்கு மாகாணம் எங்களது, எங்களது தமிழ் இளைஞர்கள் உயிரை, உடலை மண்ணுக்கும் இரத்தத்தினை ஆகுதியாக்கி இந்த மண்ணில் ஒரு சமாதானம் நிலவ வேண்டும், இந்த மண்ணில் மாற்றம் பெற வேண்டும், தமிழர்கள் தலைமிந்து வாழ வேண்டும் என்கின்ற உணர்வோடு போராடி இன்று அபயங்களை இழந்து, கைகளை இழந்து, கால்களை இழந்து, குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற போதும் எங்களது கிழக்கு மாகாணம் எங்களுக்குரியது. கிழக்கு மாகாணத்தை ஆள்வது தமிழாக இருக்க வேண்டும், அதுவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியாக இருக்க வேண்டும். நிச்சயமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்னும் சமூகம் கொடுக்கவில்லை. அடித்து சொல்கின்றோம் எங்களது போராளிகள் முன்னிலையில். இம்முறை ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களை கொண்டு வருவதற்காக மட்டக்களப்பில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளையார் அவர்களும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினரும். என்ன சின்னத்துக்கு வாக்களிக்கிறது? என்ன சின்னம்? விலகல, விலகல. கேஸ் சின்னத்திற்கு வாக்களிப்போம், அதன் பின்பு கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிப்போம், அதன் பின்பு ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியிடம் சொல்கின்றோம். இங்கு இருக்கின்ற அவரது அதிகாரிகள் சொல்வார்கள், அதன் பின்பு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 3 ஆசனங்களை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி கைப்பற்றும். அமைய போன்ற அமைச்சரவையில் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருப்பார். கிழக்கு தமிழரின் நிலம், நிர்வாகம், நிதி பாதுகாக்கப்பட்டு கிழக்கு தமிழர்கள் தலைநிமிர்ந்து வாழக்கூடிய சூழலை, கிழக்கில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழரும், பிறக்கின்ற தமிழச்சிகளின் ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளை தலைநிமிர்ந்து வாழக்கூடிய சூழலை, கிழக்கு தலைவர்களை உருவாக்குகின்ற சூழலை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உருவாக்கும். அந்த அடிப்படையில் அனைவரும் ஒன்றிணைந்து உண்மையில் நாட்டை நேசிக்கின்ற நல்ல மனிதர்களாக சஜித் பிரேமதாசா, அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களது வாக்கை கூட ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டை பாதுகாத்த தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இன்று திரும்புகின்ற பக்கங்களில் எல்லாம் பாதைகள் அமைத்து கிழக்கு மாகாணத்தின் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் சொல்கின்றார், ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிப்போம். ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் சின்னமான கேஸ் சிலிண்டருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வோம். கிழக்கு தமிழர்கள் ஒன்றுபடுவோம், கிழக்கு மாகாணத்தை மீட்க ஒன்றிணைவோம். எங்க சொல்லுங்க, கிழக்கு மாகாணத்தை மீட்க, கிழக்கு மாகாணத்தை மீட்க. கிழக்கு நமது. எதிர்வரும் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிப்போம், கேஸ் சின்னத்திற்கு வாக்களிப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.